1 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம். தைரியமாயிரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. இன்னைக்கு தைரியம் இல்லாமல் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காம, நாம் நேசிக்கக்கூடிய காரியம் நடக்காம, அல்லது பாடுகள் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் கடந்து கொண்டு காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். துக்கங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பிரச்சனை மேல் பிரச்சனை வரலாம். என்றோ முடியக்கூடிய காரியம் இன்னும் முடியாமல் காணப்பட்டு அதனால தைரியம் இழந்து காணப்படலாம். தொழிலில் கூட செய்யக்கூடிய இடத்துல கூட நமக்கு விரோதமாக சூழ்ச்சிகள் செய்து கொண்டு இருக்கலாம். அதனையோடும் நஷ்டத்தினாலும் உபத்திரவத்தினாலும் வேதனையோடும் மன அழுத்தத்தோடும் தைரியம் இல்லாமல் இதற்கு மேல் ஒன்றுமே இல்லை என்று சோர்ந்து போய் காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். அப்படி இருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தைரியமா இரு என்று. பிரச்சனைகளை கண்டு பலனற்று போயிருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்கிறார், தைரியமா இரு. எதிர்த்து வரும் சவால்களை கண்டு சோர்ந்து போய் இருக்கிற, பயந்து கொண்டு இருக்கிற, கலக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தைரியமா இரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. அவருடைய பார்வைக்கு நீ சந்தோஷமா இருக்கும்படி நலமானதை செய்வார். தனிமையாக இருக்கிறாங்க, இவங்களை என்ன வேணாலும் செய்து விடலாம் என்று சொல்லி எழும்பி வருகிற சத்துருக்களை கண்டு சோர்ந்து போய் பயந்து கொண்டு நடுங்கி கொண்டு இருக்கிற உன்னை பார்த்து தான் சொல்கிறார், தைரியமா இரு, கர்த்தர் தமது பார்வைக்கு, அவர் பார்வைக்கு நலமானதை செய்வாராக. ஏன் அவர் நலமானதை செய்வார் என்றால், அவர் தீமையை செய்யவே மாட்டார், அவர் நன்மையை மட்டும் செய்கிற தேவன். அதனால் அவர் சோதித்து அறிந்து செயல்படுகிற தேவன். அவர் சோதனை கொடுத்து அதிலிருந்து உங்களை காப்பாற்றுற தேவன். பிரச்சனைகள் வரும் பொழுது மனிதர்கள் கைவிட்டு போலாம், ஆனா அவர் கரம் கொடுக்கும் தேவன். உங்களை பார்த்து சொல்கிறார், தைரியமா இரு, அவர் பார்வைக்கு நலமானதை செய்வார் என்று. பின்னாடி பார்வோன்கள் படை வந்து கொண்டிருக்கும் போது முன்னாடி செங்கடல், வேற வழியே இல்லை. அப்பொழுதுதான் ஆண்டவர் பாதையை திறந்தார், செங்கடலை இரண்டாக திறந்தார். எதிர்த்து வந்த எல்லாவற்றையும் நிர்மலமாக்கி போட்ட தேவன் உனக்காக கல்வாரி சிலுவையில பலியாகி ரத்தம் சிந்தி பாடுகள் பட்டு புதிய உடன்படிக்கை செய்து உன்னை மீட்டு எடுத்த தேவன் உனக்காக இருக்கிறார். உனக்கு நலமானதை செய்வார். தைரியமா இரு என் மகளே, தைரியமற்று இருக்கலாம் என் மகனே, சோர்ந்து போய் இருக்கலாம், வியாபாரத்துல நஷ்டத்தின் நிமித்தம் அல்லது படிப்புல தோல்வி நிமித்தம், ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தம் நீ சோர்ந்து போய் காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது என்று உன் தைரியத்தை இழந்து காணப்படலாம். அப்படி இருக்கிற உன்னை பார்த்து சொல்கிறார், தைரியமா இரு, கர்த்தர் அவர் பார்வைக்கு நலமானதை உனக்கு செய்வார். தைரியமா இரு.